வாழ்க்கை என்பது என்ன, வாட் இஸ் லைஃப், அது நம்ம தெரியாதனால தான் இன்றைக்கு சோகால் கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஆல் சஃபரிங். கிறிஸ்தவர்கள் அதாவது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நல்ல கவனிக்கணும். 3 காரியம் சொல்ல ஆசைப்படுறேன். 3 பேர் வரணும். ஏன்னா 3 பேர் வரணும். யூதாஸ் காரியம் ஆண்டவரோடு இருந்து பழகி சாப்பிட்டு உண்டு உறங்கி இயேசு யாருன்னு சொல்லி நன்றாக தெரிந்த ஒரு நபர். ஸோ அப்போ யூதாஸ் என்ன பண்ணிட்டாரு, அந்த 30 பைசாக்காக அந்த காசுக்காக காட்டி கொடுத்தார். அவன் காட்டி கொடுத்து அவர் பேசாம போயிருக்கலாம் இல்லையா, பேசாம போயிருக்கலாம், காட்டி கொடுத்து வேலை போயிருக்கலாம். ஆனா நடந்த சம்பாஷணை என்ன, நடந்த சம்பாஷணை என்ன சொல்லப்படுவது, அவர் மனது புத்து, ஐயோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் வேறுபட்டவர், ஆண்டவரை நான் காட்டி கொடுத்திருக்கிறேன், குற்றம் மற்றவரை நான் காட்டி கொடுத்திருக்கிறேன், அவரோட உட்கார்ந்தேன், அவரோட சாப்பிட்டேன், அவரோட ஊழிகளை பண்ணேன், அப்படி தெரியும் எல்லாம் கண்டிப்பு நான் காட்டி கொடுத்தேன் சொல்லி அவர் தூரமாக சென்றிருக்கிறார். 2வது காரியம் பார்க்கிறோம், பேரை பார்க்கிறோம். அவன் கேட்கிறாங்க, இயேசு கூட இருந்தேன்ப்பா, இயேசு கூட நான் பார்த்தேன், இடையில நான் இல்லப்பா வேற யாரும் சொல்லி மறுதளித்தான் ஒரு நபரை மறுதளிச்ச ஒரு நபரை நாம பார்க்கிறோம். ஆனா கல்லரை பார்க்கிறோம். கல்லர் என்ன சொல்றாரு, அவரு சுவிசேஷம் கிடையாது, கேள்விப்படுவாரு. ஆனா கல்லர் சொல்றாரு, ஆண்டவரே நீ பதவி போகும்பொழுது என்னை நினைத்துக் கொண்டு மதளிக்கிறார். அவன் கம்ப்ளீட்டா மதளிச்சு ஊரை போயிட்டாங்க, தேசம் போயாச்சு. ஆனா இவங்க இயேசு பக்கத்துல கண்ணன் பக்கத்துல இயேசு பக்கத்துல இருக்கிறாரு. என்னுடைய தவறை நான் உணர்ந்துட்டேன், என்னுடைய பாவத்தை உணர்ந்துட்டேன், அதுவே வேறுபட்ட குற்றமற்றவரை முன்பாக நான் எழுதுவதற்கு பதவியை சொல்லி என்னை உணர்ந்த உடனடியாக நினைத்து கொள்ளுமையா, நினைவு